ஆகவே இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு வெற்றியாய் வாழ்ந்து நம்மையும் வெற்றியாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம், ஒன்றுமே நம்ம கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம வளரணும், நம்ம 10 பேருக்கு உதவி செய்யணும், நம்ம ஊழியத்தை தாங்கணும், நம்ம கர்த்தருக்காக ஆலயங்களை கட்டணும், நம்ம ஏழைகளுக்கு விசாரிக்கணும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதை சுற்றி இருக்கிற ஜனங்களை அறியணும், நம்மளை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தணும். இது எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமான ஒன்று. ஆமென். நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வளர்த்த போகிறார், நம்மை கர்த்தர் பெருக பண்ண போகிறார், கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் வைக்க போகிறார், நமக்கு சிங்காசனங்களை கர்த்தர் அமைத்து கொடுக்க போகிறார், என்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்கு தத்தம் நம் தலையின் மேல் நிறைவேற போகிறது. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் கர்த்தர் சந்திக்க போகிறார். நம்முடைய தேவைக்கு மிஞ்சி மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யறதுக்கு வல்லவராய் இருக்கிறார்.